Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாதிரி ஒரு சுவையான பாவக்காய் தொக்கு பார்க்க போறோம். இந்த பாவக்காய் தொக்கு ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அது கூடவே 7 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவை மனம் எல்லாமே இந்த பாவக்காய்க்கு இருக்கும். இந்த தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும். நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்ச 2 பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காய் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அதோட கசப்பு தன்மை நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பாவக்காய் தொக்கு. இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த குழம்பு தூள் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து பாவக்காயோட கலந்து வருமாறு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பாவக்காய் மசாலா தக்காளி பழம் எல்லாமே நல்லா கலந்து வதங்கியிருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாவக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே நான் நல்லா வதக்கி தான் பாவக்காவை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கும்போது இன்னுமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடட்டும். இப்போ நல்லா வெந்து வரட்டும். பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. பாவக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியான பக்குவத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பாவக்காய் தொக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பாவக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பாவக்காய் தொக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான பாவக்காய் தொக்கை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.